உலகத்திலே மொழிக்காக தீக்குடித்து இறந்தவர்கள் நம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார். அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. தமிழன் என்றால் கசக்கிறது. வேற நம்ம மாமிக்கு கூட கசக்கும். நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச எழுந்து நின்றால் அவர்களுடைய முகமெல்லாம் அப்படியே எப்படி மாறும்னே சொல்ல முடியாது. அஷ்டகோணம் சொல்லுவான். ராஜாஜி என்ன சொன்னார்? வட மாநிலங்களுக்கு நம்முடைய தமிழர்கள் போனா சிரமப்படுறான். டாக்ஸி டிரைவர்களிடத்தில் பெயர் சொல்லுவதிலே சிரமப்படுகிறார்கள். சுமை தூக்கிற தொழிலாளியிடத்தில் சொல்லுவதற்கு சிரமப்படுகிறார்கள். இதை 63 ராஜாஜி சொன்னான். இன்றைக்கு அண்ணாமலையும் சொல்லுகிறான். வட இந்திய தொழிலாளிகள் கேட்டிருக்கோம், இனிமேல் ஊருக்கு போவையா? இல்ல, நான் போக மாட்டேன், தமிழ்நாட்டில் தான் இருப்பேன். இங்குதான் நல்ல மருத்துவம் கிடைக்கிறது, இங்குதான் நல்ல கல்வி கிடைக்கிறது, என்னுடைய மகனை நான் தமிழ் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்கிறேன் என்று வட இந்திய தொழிலாளிகளா சொல்றான். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது பாஜக என்கிற ஒரு அரசியல் இயக்கம். இந்த அரசியல் இயக்கத்திற்கு தாய் அமைப்பு இருக்கிறது. அந்த தாய் அமைப்பு தான் RSS. RSS-ஐ தோற்றுவிக்கிறவர்கள் குறைந்தபட்சம் ஒரு அரசியல் பின்னணியை வைத்திருந்தார்கள். அது மொழி அரசியல் இருக்கிறது, தேசிய அரசியல் இருக்கிறது, மத அரசியல் இருக்கிறது. அப்படி உருவாக்கிய தலைவர்கள் எட்கேவரும் கோல்வாக்கரும் முக்கியமானவர்கள். இந்த கோல்வாக்கர் பஞ்சாப் தாட்ஸ் என்கிற ஒரு நூலை எழுதுகிறார். அந்த நூலில் இந்துத்துவ அரசியல் என்றால் என்ன, இந்துத்துவ அரசியலுடைய நோக்கம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி சொல்லிவிட்டு மொழி அரசியலை பேசுகிறார். அப்படி மொழி அரசியலை பேசுகிற பொழுது இந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக எந்த மொழி வர வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக சமஸ்கிருதம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுவரை என்ன செய்வது என்கிற கேள்விக்கு அவரே பதில் சொல்லுகிறார். அந்த நிலை வருகிறவரை வேண்டுமென்றால் நீங்கள் இந்தியை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். இவை RSS செயல் திட்டம், கோல்வாக்கரனுடைய செயல் திட்டம். சமஸ்கிருதத்தை இந்த நாடு முழுவதும் தேசிய மொழியாக மாற்ற வேண்டும். ஏன் சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக மாற்ற வேண்டும் என்றால், சமஸ்கிருதம் என்பது தேவ பாஷை, தமிழ் நீச பாஷை. மற்ற மாநிலங்கள் இருக்கிற மொழியெல்லாம் நீச பாஷை. 3% இருக்கிற பார்ப்பனர்கள் பேசுகிற மொழி தேவ பாஷை. அதை இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக மாற்ற வேண்டும் என்று RSS செயல் திட்டம் இருக்கிறது. அதை வாய்ப்பு கிடைக்க போதெல்லாம் பாஜக சங்பரிவார அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது. இந்தி திணிப்பு என்பது இன்றைக்கு நேற்றல்ல, 1963 நடந்திருக்கிறது. ராஜகோபால் இந்த நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிற பொழுது இந்தியை கட்டாயமாக 3வது மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். தந்தை பெரியார் போராடினார். எங்களுக்கு உலகம் முழுவதும் தொடர்பு கொள்ள வேண்டும், ஆங்கிலம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், ஆங்கிலம் என்பது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், உலகம் முழுவதும் பேசுகிற ஒரு மொழி. நான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆந்திராவில் மட்டுமல்ல, கர்நாடகா மட்டுமல்ல, இந்தியாவை கடந்து மற்றவர்களிடத்தில் பேச வேண்டும். அதுதான் என்னுடைய பிள்ளைக்கு வளர்ச்சியை கொடுக்கும். எனவே நாங்கள் உலக மொழியாக இருக்கிற ஆங்கிலத்தை பேசுகிறோம் என்று சொன்னார். எங்களிடத்தில் பேசிக் கொள்வது என் தாய் இடத்தில், தங்கை இடத்தில், அண்ணனிடத்தில், தம்பி இடத்தில், அதிகாரி இடத்தில், இப்படி பல்வேறு தரப்பிலே பேசுவதற்கு என்னுடைய மாநில மொழி தமிழ் இருக்கிறது. எனக்கு எதற்காக இந்தி வேண்டும் என்று கேட்டார். இல்ல இல்ல, பசங்கள்லாம் மாறணும். 63 ராஜகோபாலாச்சாரியார் சொன்னதும் இன்றைக்கு அண்ணாமலை சொல்வதும் ஒன்று. ராஜாஜி என்ன சொன்னார்? வட மாநிலங்களுக்கு நம்முடைய தமிழர்கள் போனா சிரமப்படுறான். எதில் சிரமப்படுகிறார்கள் என்றால், அங்கு இருக்கக்கூடிய டாக்ஸி டிரைவர்களிடத்தில் பெயர் சொல்லுவதிலே சிரமப்படுகிறார்கள், சுமை தூக்கிற தொழிலாளி இடத்தில் சொல்லுவதற்கு சிரமப்படுகிறார்கள். இதை 63 ராஜாஜி சொன்னான். இன்றைக்கு அண்ணாமலையும் சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய மோசடி! 63 அவர்களுடைய சிந்தனை யாரிடத்தில் இருந்தனா, டாக்ஸி டிரைவரு, சுமை தூக்கிற தொழிலாளி, பானிபூரி விற்கிறவன், இன்றைக்கும் அதே நபர்களிடத்தில் தான் இவர்களுடைய சிந்தனை இருக்கிறது. மாறாக பெரியார் என்ன சொன்னார்? இவர் கணினித்துறையிலே மாற வேண்டும், உலகம் முழுவதும் செல்ல வேண்டும், ஒட்டுமொத்த உலகத்திற்கு வழிகாட்டுகிற விஞ்ஞானிகளாக மாற வேண்டும், பொருளாதார மேதைகளாக தமிழர்கள் மாற வேண்டும் என்றால் அதற்கு மொழி, சிறந்த மொழியாக பன்னாட்டு மொழி தொடர்பு இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் போராட்டம் நடத்தி எந்த ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்தாரோ அதே ராஜகோபால் இந்த மொழியை, மும்மொழி திட்டத்தை நாங்கள் கைவிட்டு விடுகிறோம் என்று பேசுகிற அளவிற்கு தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்தது.
அப்புறம் ஒரு 10 வருஷம் அமைதியா இருந்தான். 63ல போராட்டம், மீண்டும் பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியதாக இருந்தது. 1953 கலைஞர் அவர்கள் டால்மியாபுரத்துல கள்ளக்குடியை டால்மியாபுரம் என்று பெயர் மாற்றி அதை இந்தியில் எழுதுகிறார்கள் என்பதற்காக பெரிய போராட்டம் தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான போராட்டமாக மாற்றப்பட்டது சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறு நேரங்களில் ஏறக்குறைய 1100 பேர் சிறைக்கு போனா, 61 பேருக்கு மேலாக கொலை செய்யப்பட்டார்கள். தன் உயிரை கொடுத்தவர்கள், உலகத்திலே மொழிக்காக தீக்குடித்து இறந்தவர்கள் நம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார்கள். எனவே நமக்கு மொழிக்குமான உறவு என்பது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஆனால் மோடி இன்றைக்கு பல்வேறு வகையில் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் இந்தியை திணிப்பது, சமஸ்கிருதத்தை திணிப்பது, பார்ப்பனிய மேலாதிக்கத்துக்கான கடவுள்களை நம் மீது திணிப்பது, நம் மக்களுக்கு இருக்கிற இயல்பான அந்த கடவுள் நம்பிக்கை அடிப்படையாக வைத்து வட இந்திய கடவுள்களை கொண்டு வருகிறார்கள், வட இந்திய மொழியை கொண்டு வருகிறார். இப்படி பல்வேறு தளங்களில் தமிழ்நாட்டு மக்கள் மீது தொடர்ச்சியாக போர் தொடுக்கிற வேலையை, ஒடுக்குகிற வேலையை மோடி அரசு செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்கிற அடிப்படையில் தான் கோவை தெற்கு மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், தமிழ்நாட்டினுடைய நவீன தமிழகத்தினுடைய சிற்பியாக இருந்த கலைஞர், இவர்களெல்லாம் ஒரு அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறார்கள். எனவேதான் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் தமிழன் வேலை செய்ய முடிகிறது. இவர்கள் நடத்துகிற இஸ்ரோ ராக்கெட்டை விடுகிற தொழில்நுட்பத்தை கொடுக்கிற ஒரு நிறுவனம். இதுவரை அங்கிருந்த இயக்குநர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள், மயில்சாமி அண்ணாதுரை உட்பட அத்தனை பேரும் தமிழர்கள். இவர்களுடைய காலங்களில் தான் ராக்கெட் தொழில்நுட்பம் கண்டுபிடித்தார்கள். இவருடைய காலங்களில் தான் வெற்றிகரமாக ராக்கெட் ஏவப்பட்டது. இதெல்லாம் தாய்மொழியில் படித்தவர். அந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் கூட தாய்மொழியில் தான் ஒரு மனிதனுக்கு அறிவு வளரும். எனவே தாய்மொழியை கற்றுக் கொடுங்கள், நான் தாய்மொழியில் கற்றுக்கொண்டேன், எனவேதான் என்னால் அறிவியல் தொழில்நுட்பத்தை எளிமையாக புரிந்து கொள்ள முடிந்தது என்று சொன்னவர் அவர். எனவே தாய்மொழிக்கும் மனிதனுடைய வளர்ச்சிக்குமான உறவு என்பது ஏதோ மொழிக்காக அல்ல, மொழியினுடைய உரிமைக்காக மட்டுமல்ல, இருக்கக்கூடிய செய்திகளை எளிமையாக புரிந்து கொள்வது. எதில் புரிந்து கொள்ள முடியும் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய தாய்மொழியில் பேசுகிற பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய திணிக்கிற மொழியால் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், என்ன பேசுறான் இன்றைக்கு கல்வி அமைச்சர், நாங்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பணம் தர முடியாது என்று மிரட்டுகிறாரே. புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கிறது? காலையில் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும், மாலையில் அவருடைய தந்தை என்ன தொழில் செய்கிறாரோ அதில் போல் தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தூய்மை தொழிலாளியுடைய மகன், ஒரு தச்சருடைய மகன், ஒரு சலவை தொழிலாளியுடைய மகன் என்ன வேலைக்கு போகணும்னா மதியத்திற்கு மேலாக அவர் தந்தை செய்த வேலையை செய்து இந்த நாட்டை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கல்விக் கொள்கை இருக்கிறது என்றால் அதில் காலை போட்டு மிதிப்பதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? எனவேதான் மறுக்கிறது திராவிட மாடல் அரசு. ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். 5000 கோடி அல்ல, 10,000 கோடி கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை நாம் அமல்படுத்த மாட்டேன் என்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுவதற்கான காரணம், இந்த புதிய கல்விக் கொள்கை பார்ப்பனிய கல்விக் கொள்கை. ஒரே ஒரு சமூகம் மட்டும் மேலே உயர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற கல்விக் கொள்கை. பட்டியல் பழங்குடி மக்களினுடைய கல்வியை மறுப்பதற்கான சட்டமாக மாறப்போகிற கல்விக் கொள்கை. எனவேதான் நாங்கள் எல்லாம் எதிர்க்கிறோம். முதல் தலைமுறையாக போகிற சமூகத்தை சார்ந்தவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கிற ஏழை எளிய மக்கள், மருத்துவம் பார்த்தது கிடையாது, பொறியியல் கிடையாது, சட்டம் கிடையாது, நீதிபதிகள் கிடையாது, காவல்துறையில உயரதிகாரிகள் கிடையாது. இந்த தலைமுறை தான் இதை நோக்கி போகிற ஒரு தலைமுறை. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் கனவோடு காத்திருக்கிறார்கள். அவருடைய கனவுகள் எல்லாம் சிதைக்கிற வகையில் புதிய கல்விக் கொள்கை இருக்கிறது. இதை அமுல்படுத்தினால் மட்டும்தான் நான் பணம் தருவேன் என்று சொல்லுகிற கல்வி அமைச்சர் அந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சராக இருக்க முடியுமா? அனைவருக்கும் நேர்மையாக நடக்கிற கல்வி அமைச்சரா? அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. தமிழன் என்றால் கசக்கிறது. யார நம்ம மாமிக்கு கூட கசக்கும். நிர்மலா சீதாராமன் அவங்கதான் தமிழ்நாடினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச எழுந்து நின்றால்
அவர்களுடைய முகமெல்லாம் அப்படியே எப்படி மாறும்னே சொல்ல முடியாது. அஷ்ட கோணம் சொல்லுவாங்க, அப்படியே மாறும். இவர்கள் எதற்கு பேசுகிறார்கள்? தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்கள் பேசுகிற பொழுது அவர்களுக்கு அவ்வளவு கோபம் வருகிறது. அதே போன்றுதான் அனைத்து அமைச்சர்களுக்கும் கேட்கிற கேள்விக்கு பதில் கிடையாது, வக்கில பதில் சொல்வதற்கு. மாறாக வெறுப்பை தமிழர்கள் மீது உணர்கிறார்கள். இந்த வெறுப்புக்கு ஜால்ரா அடிக்கிற வேலை அண்ணாமலையும் இங்க இருக்கக்கூடிய பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் உள்பட அத்தனை பேரும் பாஜக எடுக்கிற செயல் திட்டங்களை தவறு என்று தெரிந்தும் அரசியலுக்காக மக்கள் மத்தியில பேசுகிறார்கள். பைத்தியக்கார அண்ணாமலை அவன் சொல்றான், பேல்பூரி வாங்கி போய் சாப்பிடலாமா? வட இந்தியர்கள் இங்க வர்றான், எதற்காக வர்றான்? 4 காசு சம்பாதிப்பதற்காக வர்றான். தொழில் நிறுவனங்கள் சேர்ந்து கொள்ளலாம், மாதந்தோறும் சம்பாதிக்கலாம். பல வட இந்திய தொழிலாளிகள் கேட்டிருக்கோம், இனிமேல் ஊருக்கு போவையா? இல்ல, நான் போக மாட்டேன், தமிழ்நாட்டில் தான் இருப்பேன். ஏண்டா இப்படி சொல்ற? இங்குதான் நல்ல மருத்துவம் கிடைக்கிறது, இங்குதான் நல்ல கல்வி கிடைக்கிறது, என்னுடைய மகனை நான் தமிழ் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்கிறேன் என்று வட இந்திய தொழிலாளி எல்லாம் சொல்றான். உன் ஊர்ல எப்படி பள்ளிக்கூடமே இல்ல, இருக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்க முடியாது, வாத்தியார் வரமாட்டாரு, என்னைக்காவது ஒரு நாள் வருவார், திறந்து வைப்பாரு, காணாம போயிருவாரு. இவைதான் வட இந்திய மாநிலங்களுடைய நிலை. நான் எதுக்கு போகணும் வட இந்தியாவுக்கு? அலுவல் ரீதியா போனா நான் போறேன், வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துட போறேன். ஏன்னா பேல்பூரி திங்கிறதுக்காக வட இந்தியாவுக்கு போக முடியுமா? சுமை தூக்குற தொழிலாளிக்கு வேலை கொடுப்பதற்காக வட இந்தியாவுக்கு போக முடியுமா? அப்படி என்றால் பீகார் மட்டும்தான் இந்தியை தாய்மொழியாக ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலம். இங்க இருக்கிறவரெல்லாம் பீகாரிக்காரர், இருக்கிற பையபூரா பீகாரிக்காரர். அதற்கடுத்து உத்தரப்பிரதேஷ், அங்கு வேலை இல்லை. இந்தி படித்தால் ஒன்றிய அரசு பணிகளில் வேலை இருக்கும் என்றால் அவர்களுக்கெல்லாம் வேலை கொடுத்திருக்க வேண்டும். மாறாக அவர்கள் நாடு கடந்து தன்னுடைய குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து வாழ்க்கை நடத்துகிறார்கள், சம்பாதிக்கிறார்கள் என்றால் அந்த நாட்டில் வேலை இல்லை என்று. எனவே படிப்பது இந்தியா, தமிழா, ஆங்கிலமா என்பது பிரச்சனை அல்ல. அந்த மொழிக்கான வாய்ப்புகளை அந்தந்த மாநிலம் கொடுத்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். எனவே இந்திக்கு உன்னட மாநிலத்தில் கொடுக்காமல் இங்கே வந்து எங்களை இந்தி படிடா செல்வது ஒரு திணிப்பு தான். ஏறக்குறைய 3000 இந்தி சபாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. படிக்கிறவங்களாம் ஆசை இருக்கிறவங்க போய் பார்க்கட்டும். பிராத்மிக் அப்படின்னு சொல்றானே, போய் படிக்கட்டும். யார் வேண்டான்னு சொல்றா? நான் விரும்பாத மொழியை, நான் ஏற்றுக்கொள்ளாத மொழியை என் மீது திணிக்க கூடாது என்பதுதான் நம்முடைய அரசியல் நிலைப்பாடை தவிர, படிக்கிறவன் படிக்கட்டும், யார் தடுத்தா? இந்தி இல்லை, எதை வேண்டுமென்றாலும் படிக்கட்டும், தவறு இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளும் படிக்கட்டும். இந்தியை தாய்மொழியாக ஏற்றுக்கொண்ட மாநிலங்களுடைய அந்த மொழியெல்லாம் இன்றைக்கு எங்க போச்சுன்னு தெரியல. பேஜ்பூரின்னு ஒரு மொழி இருக்கு, எழுத்து வடிவம் கூட இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல. இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில மொழிகளும் அழிக்கப்பட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தி மட்டும் அதையெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறது. இவையெல்லாம் இந்தி ஆதிக்கத்தை உணராத காரணத்தினால் ஏற்பட்டது. இன்றைக்கு இந்தி ஆதிக்கத்தை நாம் ஏற்கனவே 62 போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்நாடகா உணர்ந்திருக்கிறது, தெலுங்கானா உணர்ந்திருக்கிறது, கேரளா உணர்ந்திருக்கிறது. இந்தி ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டங்களை அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த ஆதிக்கம் என்பது மொழியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வகையா இருந்தாலும் சரி, ஒருபோதும் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிற யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். எனவே ஆதிக்கத்தை தொடர்ந்து எதிர்க்கிற பணியை திராவிட தமிழர் கட்சி செய்ய வேண்டும். இந்தி திணிப்பு ஆதிக்கத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த கோவை மாவட்ட நிர்வாகிகளுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.